அத்தியாயம் 3. மறுநாள் காலை எழும்போதே இன்று விஷாலுடன் கல்லூரிக்கு செல்லக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள் நித்யா. கிருஷ்ணாவோ மும்பை கிளம்புவதற்கான ஆயத்தங்களில் இருந்தான். மூவரும் கிளம்பி வர விஷாலை பார்த்த நித்யாவோ கடுகடுப்புடன் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவனோ இன்னையிலேருந்து நான் உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் என்றான் கடுப்பாக. அவனுடன் போகக்கூடாது என்கிற தீர்மானத்தில் இருந்தாலும் அவன் அதை சொன்னதை விரும்பாதவள், யார் உன் கூட வர ரெடியாக இருக்கா, நீயே கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என்று முறுக்கிக் கொண்டாள். வீட்டில் இருந்த மற்றவர்கள் அனைவரும் இவர்களின் சண்டையின் காரணம் புரியாமல் விழிக்க, கிருஷ்ணா மட்டும் என்ன பிரச்சனை என்றான் யோசனையாக. இவன் என் ஃப்ரெண்ட்ஸை சைட் அடிக்கத்தான் காலேஜுக்கு வரான்னா என்று போட்டுடைத்தாள். அவள் கூறிய விஷயத்தை கேட்டு அனைவரும் திகைத்து நிற்க, விஷாலோ கடுப்பாகி ஓடிச் சென்று அவள் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்து, லூசு மாதிரி பேசாத, என் டைம் வேஸ்ட் பண்ணி உன்னை காலேஜில் கொண்டு விட்டதுக்கு இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். அவர்கள் இருவரின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த பத்மா, 2 பேரும் நிறுத்த போகிறீங்களா இல்லையா, அண்ணனை பார்த்து இப்படி பேசுகிறது தப்பு நித்தி. மா உங்களுக்கு தெரியலம்மா, இவனை பற்றி பெரிய அண்ணன் மாதிரி இல்லை இவன் என்றாள் கோபமாக. அவள் பேச பேச பல்லை கடித்து கொண்டு, ரொம்ப ஓவராக பேசுகிற நித்தி என்றான். எனக்கு தெரியாதா இவனை, 2ஐயும் நான் தான் பெற்றேன், பெருசு சாமியார்னா இவன் நித்யானந்தா மாதிரி, எல்லாம் என் கரகம் என்று தலையில் அடித்து கொண்டார். அன்னை சொன்னதை கேட்டு அதிர்ந்தவன், மா அந்த ஆளோடு என்னை கம்பேர் பண்ணுறீங்க, அவ்வளவு மோசம் இல்லைனா என்றான் பதற்றத்துடன். கிருஷ்ணாவிற்கு அவர்களின் பேச்சுவார்த்தை சிரிப்பை அளிக்க, காலேஜில் கொண்டு விட இந்த அளப்பறையா, மா நான் இன்றைக்கி மும்பை கிளம்புறேன், வரதுக்கு 4 நாள் ஆகும், சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைங்க. இவன் ஒருத்தன் எந்த ராஜா பட்டணம் போனால் என்ன வந்தா என்னன்னு என் கம்பெனி தான் முக்கியம்னு கட்டிக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு அழுவான். அந்த மும்பையில் உனக்கு எவ்வளவுமே அழகாக கண்ணில் படலையா கிருஷ்ணா, நீ கழுதையை கட்டிக்கிட்டேன்னு சொன்னால் கூட ஒத்துக்க தயாராக தானே இருக்கேன், அப்புறம் ஏன் தான் இப்படி சாமியாரோ சுத்துறியோ என்று அழுத்து கொண்டே பதார்த்தங்களை டேபிளின் மீது கொண்டு வைத்தார். விஷாலோ அன்னையை முறைத்து கொண்டே, ஏம்மா உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா, வேண்டாத பிள்ளையே கட்டிக்கோன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னை மட்டும் கரிச்சு கொட்டுறீங்க. அவனுக்கு என்ன வயசு உனக்கு என்ன வயசு விஷால் என்றார் அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த செல்வநாயகம். அவனோ அவரின் கேள்வியின் ஒரு பகுதியை விட்டு அப்போது வயசு தான் முக்கியம், அந்த வயசு வந்ததும் நானும் யாரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம் என்றான் மேஜையில் தாளம் போட்டுக்கொண்டே. பெரிய மகனுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தவர், எடு அந்த செருப்பை, இந்த நினப்பெல்லாம் வச்சுக்கிட்ட சோத்தில் விஷத்தை வச்சிருவேன் பார்த்துக்க என்றார் மிரட்டலாக. அன்னை சொன்னதை கேட்டதும் அவரை பாய்ந்து கட்டி கொண்ட நித்தி, லவ் யூமா என்றவள் விஷாலை பார்த்து கண்ணடித்தாள். நாற்காலியிலிருந்து வேகமாக எழுந்து கொண்டவன், உங்களுக்கு உங்கள் பெரிய மகன்தாம்மா முக்கியம், அவன் ஒரு நாள் பெரிய குண்டா போட போகிறான் பாருங்க, அப்போ இருக்கு என்று சாப்பிடாமல் வேக நடையுடன் வெளியேறினான். அதுவரை விளையாடி கொண்டிருந்த பத்மா அவனது கோபம் கண்டு, டேய் விஷாலு சும்மா தாண்டா சொன்னேன் என்று பின்னே ஓடினார். ஆனால் அவனோ அதற்குள் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டிருந்தான். என்ன இது பத்மா, விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லையா என்று செல்வநாயகம் கடிந்து கொண்டார். இது எதுவுமே தன்னை பாதிக்காதது போல உணவருந்திவிட்டு தந்தையை பார்த்து, நான் கிளம்புறேன்ப்பா என்று கார் சாவியுடன் வெளியேறினான். நித்தியோ தன்னால் தான் விஷாலுக்கு கோபம் வந்துவிட்டது என்கிற குற்ற உணர்வுடன் அரைகுறையாக உணவை முடித்துக்கொண்டு தந்தையுடன் கல்லூரிக்கு சென்றாள். அன்னையிடம் கோவித்து கொண்டு வந்தவனது வாகனம் நேரே சென்று நின்றது ஒரு ஹோட்டலின் முன்பு. அங்கே உள்ளே சென்று வயிற்றிற்கு வேண்டியதை நன்றாக நிரப்பிக்கொண்டு அவசரமாக நதியா தங்கியிருக்கும் ஹாஸ்டலின் முன் சென்று நின்றான். அவளது ஹாஸ்டலிலிருந்து சற்று தள்ளி காரை நிறுத்திவிட்டு அதன் மீது சாய்ந்து நின்றபடி மெல்ல நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். நதியாவோ பரபரப்பாக கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். ஜன்னலில் மாட்டியிருந்த கண்ணாடியில் முகம் பார்க்கவென்று அதன் அருகே செல்ல அவள் பார்வையில் விழுந்தான் விஷால். உள்ளம் ஒரு நிமிடம் பதறிப்போனது. என்ன இது, இவன் இவ்வளவு காலையில் இங்கே வந்து நிற்கிறானே, உள்ளபடியே தீவிரமாக இருக்கானோ, நிச்சயமாக என்னை பார்க்க மட்டும்தான் இங்கே வந்திருப்பான் என்று உள்மனது அழுத்தமாக கூறியது. உடலின் வியர்வை நாளங்கள் விழித்து கொண்டது. நகம் கடித்தபடி மெல்ல அவன் என்ன செய்கிறான் என்று ஒளிந்து நின்று வேடிக்கை பார்த்தாள். ஒய்யாரமாக காரில் சாய்ந்து கொண்டு அரைக்கண்ணால் ஹாஸ்டலிலிருந்து வெளியேறுபவர்களை கண்காணித்து கொண்டிருந்தான். உள்ளுக்குள் பயம் எழுந்தது. இதை வளரவிட்டால் பெரிய பிரச்சனையாக வெடிக்கும்.
இந்த ஊரில் ஆதரவின்றி இருக்கும் தனக்கு உதவக்கூட ஆள் இல்லாத நிலையில் இதெல்லாம் தேவையில்லாதது. இவனை எப்படி தடுப்பது? நித்யா சொன்னது போல அவளது அண்ணன்கள் நல்லவர்கள் இல்லை போல இருக்கே. ஒரு முறை மட்டுமே பார்த்த பெண்ணை பின்தொடர்வது என்ன மாதிரியான நடவடிக்கை? அதிலும் இப்படி ஒரு நெருக்கடியை உருவாக்குபவன் நல்லவனாக இருக்கவே முடியாது என்று சற்று நேரம் யோசித்தவள் அவனிடம் நேரடியாக பேசிவிட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து கொண்டாள். கடகடவென்று கிளம்பி கீழே வந்தவள் அவசரமாக உண்டுவிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியேறினாள். தான் வெளியேறுவதைக் கண்டதும் நிச்சயமாக அருகே வர முயலுவான் என்று எதிர்பார்த்தவள் வழக்கத்தை விட வெகு நிதானமாக நடந்தாள். அவனும் அவளை பார்த்துவிட்டு காரை எடுத்தவன் அவள் அந்த தெருவை தாண்டும் வரை மெதுவாகவே ஓட்டினான். கல்லூரிக்கு அருகே செல்லும் முன் காரை அவள் அருகே சென்று நிறுத்தியவன், நதியா, உன்கிட்ட பேசணும் என்றான். அவன் அப்படி கேட்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சட்டென்று உள்ளுக்குள் பயமிழ அதை அடக்கி கொண்டவள், தெருமுனையில் இருக்கிற பார்க்குக்கு போங்க, நானும் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு விடுவிடு என்று திரும்பி பார்க்காமல் நடந்தாள். அவள் பேசுவதற்கு ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டு அவள் சொன்ன பூங்காவிற்கு சென்று வண்டியை நிறுத்திவிட்டு காத்திருந்தான். அவளும் அதிக நேரம் காக்க வைக்காமல் வந்துவிட இருவரும் அங்கிருந்த மர பெஞ்சில் சென்றமர்ந்தார்கள். அவள் முதலில் எதுவும் பேசிவிடாமல் அமைதியாக அவன் பேசட்டும் என்று காத்திருந்தாள். நதியா, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மூன்றாவது மனுஷனை பற்றி நினைக்க என்ன இருக்குது? நான் உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் நீங்கள் அண்ணன், எனக்கு யாரோ தானே நீங்கள். சரி, நேராகவே வரேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நதியா. உன்னை பார்க்காமலே என் மனசுக்குள்ளே வந்து நீ நிறைய நாள் ஆயிடுச்சு. அதுக்காக உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். நிச்சயமாக விலகி நின்று உன்னோட சம்மதத்திற்காக காத்திருப்பேன். அவன் நேரடியாக தனது காதலை சொல்லுவான் என்று எதிர்பார்க்காதவளின் முகம் கோபத்தில் சிவந்து, நித்யா சொன்னதை வச்சு உங்களுக்கு என் மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்ததுன்னு வந்திருக்கு. ஓகே, எனக்கு உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அதை ஒரு நிமிஷத்தில் இப்படி ஒரு காதலை சொல்லி உடச்சிட்டிங்க. தங்கையின் தோழிக்கிட்ட இப்படி பேசலாமா? நாளைக்கு நம்ம தங்கையிடம் எவனாவது இப்படி சொன்னால் நம்மளால் தாங்க முடியுமான்னு யோசிச்சிங்களா? நான் யாருன்னு தெரியாது, என் குணம் என்னன்னு தெரியாது. ஆனால் பார்த்த உடனே என்னுடைய வெளித்தோற்றம் உங்களுக்கு பிடிச்சி போச்சு. உடனே ஓடி வந்து எதையும் யோசிக்காமல் காதலை சொல்லிட்டீங்க. நான் ஒத்துக்கலைன்னா என் மேலே ஆசிட் அடிக்கவும் தயங்க மாட்டீங்க. இதுதானே இன்னைக்கு உள்ள காதல் என்றாள் இகழ்ச்சியுடன். அவள் பேச பேச இரு கைகளையும் கட்டிக்கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தவன், பேசி முடிச்சிட்டியா? நீ சொன்னதெல்லாம் நியாயம்தான். ஆனால் பாரு, நான் இதிலெல்லாம் சேர்த்து இல்லை. ஒரு விஷயத்தில் எனக்கு ஈடுபாடு வரதே ரொம்ப கஷ்டம். அப்படி வந்துருச்சுன்னா அதை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன கேட்ட? உன்னுடைய தோற்றத்தை பார்த்து தான் நான் என் விருப்பத்தை சொன்னேன்னா? அப்படி பார்த்தா நேற்றும் இன்று தான் உன்னை பார்த்துருக்கேன். என் தங்கம் மூலியமாக உருவம் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் என் கூட வாழ்வதற்கு ஒரு தோழியை, காதலியை, அன்பை பரிமாறிக்கொள்ள ஒரு துணையைத்தான் தேடினேன். இந்த அழகை பார்த்து நான் உன்னை தேடி வரல என்றவன் எழுந்து கொண்டு, நான் என் விருப்பத்தை சொல்லிட்டேன். இனி எக்காரணம் கொண்டு உன் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன். எப்போவாவது என்னுடைய அன்பு உண்மையாக உனக்கு தோணுச்சுன்னா நீயே எனக்கு கூப்பிட்டு சொல்லு என்று கூறி அவள் முன்னே தனது காடை கீழே வைத்துவிட்டு விறுவிறு என்று அங்கிருந்து கிளம்பி சென்றான். இப்படி ஒருவனை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சற்று நேரம் அவன் பேசியவற்றை அசை போட்டபடியே அமர்ந்திருந்தாள். ஒரு பக்கம் நித்யாவின் அண்ணவன் நல்லவன்தான் என்று மனம் கூப்பாடு போட்டது. ஏனோ மனம் லேசானது போல உணர்ந்தாள். மெல்ல எழுந்து ஒருவித மோன நிலையிலேயே கல்லூரிக்கு சென்றாள். மும்பை சென்றறிங்கிய கிருஷ்ணா தனக்காக காத்திருந்த வண்டியிலேறி ஜுகுவில் இருந்த தனது வீட்டிற்கு சென்றான். கடற்கரையோரம் இருந்த அந்த பங்களா அத்தனை அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்று சற்று நேரம் இளைப்பாறியவன் வழக்கம் போல தனது கம்பெனி பணிகளை கவனிக்கச் சென்றான். மும்பை வந்ததிலிருந்து அவனது மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. அவன் அங்கிருக்கும் நாட்களெல்லாம் சென்னையில் வசிக்கும் ஒரு மாதத்திற்கான ஊக்க மருந்தாக அமையும். அதிலும் கடற்கரையோரம் அமைந்திருக்கும் அந்த பங்களா அவனுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும். மும்பை ஆஃபீஸில் இருந்த ஸ்டாஃபில் சுனிதா மிகவும் அழகானவள். கிருஷ்ணாவின் மீது அளவில்லாத காதலை வைத்திருப்பவள். சுனிதாவின் தந்தையும் கிருஷ்ணாவும் பங்குதாரர்கள். கிருஷ்ணா இல்லாத சமயங்களில் மும்பை பிரான்ச்சை கவனித்துக் கொள்வது அவள்தான். சுனிதாவின் தந்தைக்கும் கிருஷ்ணா மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அவனுக்கு இவையெல்லாம் தெரிந்திருந்தாலும் எதற்கும் இடம் கொடாமல் நடமாடிக்கொண்டிருந்தான். அன்று அவன் திடீரென்று வந்து நிற்கவே சுனிதா மிகுந்த உற்சாகமானாள்.
கிருஷ்ணா, என்ன திடீர்னு சொல்லவே இல்லை? அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல், ஐ நீட் அ சேஞ்ச், அதான் கிளம்பி வந்துட்டேன். ஓ, அதை என்ன நிமிர்ந்து பார்த்து கூட சொல்ல மாட்டிங்களா? அவளது குழைவான குரலை கேட்டு கடுப்பானவன், லுக் சுனிதா, நீ உன் மனசில் வளர்த்துட்ருக்க ஆசையை விட்டுட்டு வேறு ஏதாவது பாரு. தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி கொஞ்சி கெஞ்சி பேசுகிற வேலையை வச்சுக்காத என்றான் எரிச்சலுடன். கண்களில் கண்ணீர் தழும்பி நிற்க, ஏன் கிருஷ்ணா இப்படி பேசுகிற? என் முகம் பார்த்து கூட பேச விருப்பம் இல்லாத உங்ககிட்ட மறுபடியும் வந்து பேசுகிறதுனால என்னை சீப்பாக நினச்சிட்டியா? அதுவரை குனிந்து கொண்டிருந்தவன் சட்டென்று நிமிர்ந்து, சுனிதா, நீயும் நானும் பங்குதாரர்கள் என்ற எல்லைக்குள் இருக்கும் வரை தான் எல்லாம் சுகம். அதை மீற நினைக்காதே என்றான் மிரட்டலாக. அவளும் தண்ணியில் எழுந்து, ஏன் கிருஷ்ணா, நான் அழகா இல்லையா? நீங்கள் பார்க்கிற என்ன இல்லை என்னிடம்? என்னை மணந்து கொண்டாலும் உனக்கு தொழிலில் கூட உதவியாகத்தானே இருப்பேன். அமைதியாக பதிலளித்து கொண்டிருந்தவன் முகத்தில் கோபத்தின் சாயல். சொன்ன கேட்க மாட்டியா சுனிதா? எனக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. என்னிடமிருந்து விலகியே இரு, அதுதான் உனக்கு நல்லது. திருமணம் தானே வேண்டாம், லிவிங்கில் இருக்கக்கூட நான் சம்மதிக்கிறேனே கிருஷ்ணா. உனக்கு ஓகே தானே? ஏன் இப்படி பண்ணுற என்றாள் கெஞ்சலாக. அவளுக்கு முதுகை காட்டி திரும்பி நின்றவனின் உடல் இறுகி போனது. அவளின் வார்த்தைகள் அவனை கோபத்துக்குள்ளாக்கியது. மெல்ல திரும்பி அவளை பார்த்தவனின் விழிகளில் என்ன இருந்தது என்று அவளால் கணிக்க முடியவில்லை. பக்கத்தில் இருந்த அலைபேசியை எடுத்தவன், அங்கிள், உங்கள் பொண்ணு என்கிட்ட என்று அவள் பேசிய அனைத்தையும் கூறி, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று கேட்டான். அவன் தன் தந்தையிடம் பேசுவான் என்று எதிர்பார்க்காதவள் வாயடைத்து நிற்க, அவனோ ஒருவித கேலி புன்னகையுடன் அடுத்து கூறிய வார்த்தைகள் அவளது இதயத்தில் ஈட்டியை காய்ச்சி இழுத்தது போன்ற உணர்வை கொடுத்தது. கிருஷ்ணா!